ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். 50 ஆண்டுகால அரசியலுக்கு முற்றுப்புள்ளியா? கொளத்தூரில் அதிரடி காட்டும் தாவேகா. அடுத்த முதல்வர் நாற்காலி யாருக்கு? வாக்கு எண்ணிக்கை சொல்வதுதான் என்ன? இது குறித்த தகவல்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றுல இன்று ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது. 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை ஒரு புதிய சக்தி அசைத்து பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மேலும் கேரளம், புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருது. இந்த நிலையில தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளை விட தாவேகா 100 இடங்களுக்கு மேலா வெற்றி பெற்றிருக்கு. புதிதா வந்த கட்சிக்கு மக்கள் அவர்களுடைய முழு ஆதரவையும் கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் திமுக மீது மக்கள் இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுவதா காண முடியுது. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளுக்கு பிறகு ஒரு பெரும் அரசியல் வெற்றிடத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்த போது அந்த இடத்தை பூர்த்தி செய்ய போது யார் அப்படின்ற கேள்வி எழுந்தது. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளுக்கு பிறகு ஒரு பெரும் அரசியல் வெற்றிடத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்த போது அந்த இடத்தை பூர்த்தி செய்ய போவது யார் அப்படின்ற கேள்வி எழுந்தது. தற்போது அந்த இடத்தை தமிழக வெற்றி கழகம் மூலம் நடிகர் விஜய் பிடிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கு. சமீபத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அரசியல் நகர்வுகளும் தமிழகத்தின் பாரம்பரிய அதிகார மையங்களை ஆட்டம் காண செஞ்சிருக்கு. இது ஒரு புதிய கட்சிக்கு மிகப்பெரிய சாதனையா கருதப்படுது. குறிப்பா இளைஞர்கள் மற்றும் இதுவரை எந்த கட்சிக்கும் வாக்களிக்காத நடுநிலை வாக்காளர்களோட ஆதரவு விஜய்க்கு சாதகமா திரும்பி இருக்கு. விஜயோட வருகை வெறும் ஒரு நடிகரின் வருகையா பார்க்காம ஒரு மாற்றத்திற்கான அடையாளமா பார்க்கப்படுறதுதான் இந்த 100 தொகுதிகள் அப்படின்ற இலக்கை எட்ட மிக முக்கியமா காரணமா இருக்கு. இந்த நிலையில வாக்கு எண்ணிக்கை காலை தொடங்கி விறுவிறுப்பா நடைபெற்று வருது. ஆரம்பத்துல தபால் வாக்குகள்ல சில இடங்கள்ல தாவேகா பின்னடைவை சந்திச்சாலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திறக்கப்பட்ட பிறகு தமிழக வெற்றி கழகம் பல தொகுதிகள்ல முன்னிலை பெற்று வருது. அதாவது சமீபத்திய தகவலின்படி 234 தொகுதிகள்ல சுமார் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல விஜய் தலைமையிலான டிவிகே முன்னிலை வகிக்கிறது. இது அரசியல் விமர்சகர்களை வியப்புல ஆழ்த்திருக்கு. குறிப்பா இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்களின் ஆதரவு விஜய்க்கு ஒரு பெரிய பக்கபலமா மாறி இருக்கு. ஆளும் கட்சியான திமுக தன்னுடைய கோட்டைகளா கருதப்பட்ட பல இடங்கள்ல கடும் போட்டியை எதிர்கொள்றாங்க. முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல மூத்த அமைச்சர்கள் ஒரு சில சுற்றுகள்ல பின்னடைவை சந்திச்சு வருவது அக்கட்சியினுடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி பல இடங்கள்ல 2வது இடத்தை பிடிக்க போராடிட்டு இருக்காங்க. விஜயோட வருகை அதிமுகவுக்கு வாக்கு வங்கியில பெரிய ஓட்டையை போட்டுள்ளதா தான் சொல்ல முடியுது. மேலும் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக மற்றும் மதிமுக போன்ற கட்சிகள் நீண்ட காலமா திமுக கூட்டணியில் இருந்தாலும் அதிகார பகிர்வு மற்றும் ஆட்சி அதிகாரம் போன்றவற்றில தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற அதிருப்தி இருப்பதா தெரியுது. மேலும் ஸ்டாலின் தொடர்ந்து அவர் இத்தனை ஆண்டு காலமா போட்டியிட்ட சொந்த கொளத்தூர் தொகுதியில பின்னடைவை சந்திச்சிருக்காரு. இந்த பின்னடைவு அவருக்கு மிகப்பெரிய அதிருப்தியை தந்திருக்கு. பெண்களுக்கு பல வகையான நலத்திட்ட உதவிகளை செய்தும் மக்கள் அவரை கைவிட்டிருக்காங்கன்னு தான் தெரியுது. ஆனா தனித்து போட்டியிட்ட விஜய் தற்போது பெற்று வரும் முன்னிலை நிலவரங்கள் நீடித்தா அவர் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை நெருங்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இழுபறி நிலை ஏற்பட்டா விஜயின் ஆதரவு இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற கிங் மேக்கர் நிலைக்கு அவர் உயர்வாரு. மாற்றம் அப்படின்ற ஒரு சொல்லை முன்வச்சு களமிறங்கக்கூடிய விஜய் மக்கள் அங்கீகாரம் அளிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது. மேலும் தமிழக அரசியல்ல மாற்றம் என்பது எப்போதுமே திரையுலக பிம்பங்கள் மூலமாவே தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. எம்ஜிஆருக்கு பிறகு அந்த மகுடம் இப்போது விஜய்க்கு பொருந்துன்ற சூழல் உருவாகி இருக்கு. 2026ல விஜய் நினைத்தது நடந்தா அது 50 ஆண்டு கால திராவிட அரசியலினோட போக்க முற்றிலுமா மாற்றி அமைக்கும். தனது ரசிகர்களை தொண்டர்களா மாற்றிய விஜய் இப்போது அவர்களை ஒரு பெரும் மக்கள் சக்தியா மாற்றி இருக்காரு. மேலும் திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அல்லது திமுக, அதிமுக மீண்டும் எழுச்சி பெறுமா அப்படின்றது இன்னும் சில மணி நேரங்களிலேயே நமக்கு தெரிஞ்சிடும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான்
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.